ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஎஸ்டி அட்மிஷன் 2024-25க்கான அட்மிஷன் வந்து நடைபெறுது. பிஎஸ்டி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கேட்டகரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கேட்டகரி அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கேட்டகரிக்கான ஸ்பெஷல் பிஎஸ்டி எக்ஸாமினேஷன். இது வந்து பிஎஸ்டி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறது. யூஜிசி நெட், ஜேஆர்எஃப், சிஎஸ்ஆர் நெட்டு கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸம்டட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸம்டட் கேட்டகரிக்கு பிஎஸ்டி அட்மிஷன் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கேட்டகரிக்கான அட்மிஷன் வந்து நடைபெறுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் who are studied under 10+2+3+2 pattern of education or +2+5 and qualified for the master in the subject concerned and have qualification as prescribed by the regulation for the subject concerned under all the schools center of humanities, social and social sciences அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி கட்டாக வந்து என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பிஎஸ்டி அட்மிஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை உங்களுக்கு கிளியர் கட்டாக அங்கே சொல்லுவாங்க. அங்கே நம்ம பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு, www.pondiuni.edu.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் இதை போய் அவங்க சொல்லியிருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டைன் இன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் த இன்டர்வியூ கண்டக்டட் பை த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அண்ட் சென்டர்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து இதுதான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முன்பை விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். போன தடவை இருந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கும் இப்போ இருக்கிற அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கும் ரேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் பெர் கோர்ஸ், ஒரு கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 750 rupees வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஹெச் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஃபார் அதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எனி கிளைம் பேஸ்ட் ஆன் ராங் இன்ஃபர்மேஷன், ராங் கோட், சென்டர் கோட், கேட்டகரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரி எக்ஸெட்ரா வில் நாட் பி என்டர்டெயின் அட் த லேட்டர் ஸ்டேஜ். இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கெல்லாம் அதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டோம், அவ்வளோ லாஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன் 12th August 2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஆன்கோயிங். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா 26th August 2024. இது வந்து கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கம்மியாக இருக்கக்கூடிய நேரம். மேபி இட் வில் பி கூடுதல் நேரம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் குறிப்பிட்டு இருக்கின்ற இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்காம நீங்கள் இதில் வந்து பிஎஸ்டி அட்மிஷன் வந்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்கிற அந்த டேட்டுக்குள்ளே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் அட்மிஷனுக்கான சமர்த்து போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்றதை அடுத்து வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம்.